வணக்கம். இது சமையல் சிங்கப்பூர். இன்றைக்கி நம்ம புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். புடலங்காயோட 2 பக்கம் உள்ள முனைப்பகுதியை கொஞ்சோண்டு நறுக்கி எடுத்துட்டு இந்த வீடியோவில் எப்படி காமிக்கிறனோ அதே மாதிரி வெட்டிட்டு நடுவில் உள்ள விதைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஒரு காய்கறி சீவுறது எடுத்துகிட்டு அதில் உள்ள பிளேடு மாதிரி உள்ள பகுதியில் இந்த புடலங்காவை சீவி வச்சுக்கணும். அப்போ தான் புடலங்காய் நல்லா ஃபைனாக வரும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் அதை சீவி வச்சுக்கலாம். காய்கறி சீவுறது இல்லைன்னு சொன்னால் ஒரு கத்தியை வச்சு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்பில் அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். இல்லைனா அந்த வீடியோவில் நான் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரியும் நீங்கள் வெட்டி வச்சுக்கலாம். இப்போ புடலங்காய் எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு. அது நிறையிற அளவு தண்ணி ஊற்றிட்டு புடலங்காவை ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு புடலங்காவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் புடலங்காய் நல்லா சாஃப்டாகவும் அது வேகும்போது சீக்கிரமாக புடலங்காய் வேகும். ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானோன்னா 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் அளவு கருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். கருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு நறுக்கி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதில் தாய்லாந்து சிவப்பு மிளகாய், அதாவது தாய் சில்லி பொடி காரமாக இருக்கும், அது 2 சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கணும். இல்லைன்னா பச்சை மிளகாய் 2 சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கணும். இல்லைன்னா காஞ்ச மிளகாய் 4 சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கணும். 2 கொத்து கறிவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். ஏற்கனவே உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்க புடலங்காவை போட்டுக்கணும். புடலங்காவை மட்டும் போட்டுக்கணும். அதில் உள்ள தண்ணியை இப்போ ஊற்றக்கூடாது. 4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கணும். புடலங்காயில் உப்பு போட்டு பிசைகிறது எதுக்காகன்னு சொன்னால், புடலங்காய் சாதாரணமாக நீர்ச்சத்து காய்கறிங்கிறதுனால அதில் உள்ள அதிகப்படியான தண்ணி வெளியேறிடும். அதே மாதிரி நம்ம உப்பு போட்டு பிசைஞ்சோம்னா காய்கறி நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதே மாதிரி வேக வைக்கும் போதும் புடலங்காய் சீக்கிரமாக வெந்துடும். புடலங்காய் பொரியலில் போடுற பொருள் எல்லாத்தையும் புடலங்காய் நல்லா ஈஸியாக இழுத்துக்கும். புடலங்காய் பொரியலில் உப்பு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கிறேன். உங்களோட உப்பு தேவைகளுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் பார்த்து உப்பை கொஞ்சமாக போட்டுக்கணும். புடலங்காய் வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு ஒரு கரண்டி வச்சு அழுத்தி பார்த்தா புடலங்காய் ஈஸியாக வெட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா புடலங்காய் நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். அப்படியும் புடலங்காய் நல்லா வேகலைன்னா ஏற்கனவே உப்பு போட்டு பிசைஞ்சப்ப வச்சுருக்க தண்ணியை கொஞ்சோண்டு ஊற்றி புடலங்காவை நல்லா வேக வச்சுக்கணும். புடலங்காய் நல்லா வெந்துட்டு அதில் தண்ணி எதுவும் இல்லாதப்ப துருவின 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பூ போட்டுட்டு புடலங்காவோட நல்லா கலந்துக்கணும். தேங்காய் பூ போட்ட பிறகு புடலங்காய் பொரியல் அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். தேங்காய் பூ போட்ட பிறகு அடுப்போட தீயை கொஞ்சமாக வச்சுக்கணும். இந்த புடலங்காய் பொரியல் எல்லா விதமான காரமான குழம்போடையும் தொட்டுக்கையாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்மளோட புடலங்காய் பொரியல் தயாராகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சமையல் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீண்டும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சமையல் சிங்கப்பூர். நன்றி, வணக்கம்.